வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நாம் இன்றைக்கி சேனலில் பார்த்தீங்கன்னா மோர் அப்டேட்ஸை பற்றியும் அண்ட் இந்த வாரம் ஸ்மாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோமனை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் க்ரௌன் ஜுவல் பேப்பருக்கு வருவார். இந்த செய்தியை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். டபிள்யூ வந்து அதை போஸ்டராகவே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிப்பா, இடப்பட்ட நாளில் இன்னும் ஒரு 3 மண்டே நைட்டாக இருக்குது, அதுக்கு வருவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்கு அடுத்த மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது க்ரௌன் ஜுவலுக்கு அடுத்த மண்டே நைட்டால் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி க்ரௌன் ஜுவலுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக்டவுனில் ரோமன் ரெயின்ஸை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா ஸ்மாக்டவுனு, க்ரௌன் ஜுவல் அண்ட் ரா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெர்த்தில் தான் நடக்குது. அதாவது ஆஸ்திரேலியாவில் தான் நடக்குது. அது ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதுனால மொத்தமாக ரோமன் ரெயின்ஸை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு க்ரௌன் ஜுவலில் மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுனால ரோமன் ரெயின்ஸ் வந்து க்ரௌன் ஜுவலுக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு. பட் ஆனால் மேபி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கூட ரிட்டர்ன் ஆகலாம். அண்ட் மண்டே நைட்ரா அப்படிங்கும் போது க்ரௌன் ஜுவலுக்கு அடுத்த நாள் மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸை அஃபிஷியலி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எப்படி அப்போ ஸ்டோரி லைன் டெவலப் பண்ணுவாங்கன்னு. கடைசியாக ரோமன் ரெயின்ஸ் வந்து க்ரௌன் ஜுவலுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகி பிரான்சன் ரீடை சேலஞ்ச் பண்ணி மேட்ச் கூட விளையாடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக ரோமன் ரெயின்ஸ் வருவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றின செய்தி எதுவுமே வரல. அப்படி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவோம்ல, அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து மூவி ஷெடியூலை இன்னையோட முடிச்சுட்டாராம். அதாவது இன்னையோட மூவி ஷெடியூலில் முடிச்சுட்டாராம். இதுக்கப்புறமா அவர் அமெரிக்காவுக்கு திரும்ப போகிறாரு. ஸோ மேபி எப்போ வேணாலும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வரலாம். அதுக்கான நாட்கள் கூடிய சீக்கிரம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது செய்தி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, நிறைய ஃபேன்ஸ் கேட்டிங்க. க்ரௌன் ஜுவல் பெர்த்து வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கல ப்ரோ, வழக்கமாக டைம் ரேஞ்சுன்னு மாறும், இந்த தடவை மாறுதான்னு கேட்டிங்கன்னா எஸ். நம்ம இதுக்கு முன்னாடி எலிமினேஷன் சேம்பர் பார்த்தோம்ல, அதே டைம் தான். அதாவது வழக்கமாக காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து ஒரு பேப்பர் ரிவ்யூ பார்ப்போம். பட் அந்த க்ரௌன் ஜுவல் பெர்த்து எப்போ நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் 5:30 மணிக்கு. இது நிறைய குழந்தைங்களுக்கு நல்லா பார்க்குற நேரமாக இருக்குது, ஸ்கூல் முடிச்சு அழகாக பார்க்கலாம். கரெக்டாக நம்ம அக்டோபர் 11ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மாக்டவுன் பார்க்க போகிறோம். அதே போல் சாயங்காலம் 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌன் ஜுவல் பார்க்க போகிறோம். ஸோ நைட் நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் முடிகிற மாதிரி இருக்கும். க்ரௌன் ஜுவல் ரிவ்யூவை நான் நைட்டு போடவா இல்லாட்டா அடுத்த நாள் காலைல போடவான்னு தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நைட் நேரத்தில் முடிகிற மாதிரி இருக்கும் 10 மணிக்கு. என்ன பண்ணுறேனே தெரில. சரி, அடுத்தது நம்ம சர்வைவ் சீரிஸ் வார் கேமை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு சர்வைவ் சீரிஸ் வார் கேமுக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 30,000 டிக்கெட்டுக்கிட்ட விற்றுட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி சர்வைவ் சீரிஸில் 30,000 டிக்கெட்டை விற்று எந்த விதமான பேப்பரையும் நடக்கலை. இந்த வருஷம் சாண்டியாகோவில் நடக்கிற பேப்பரி தான் 30,000 ஆடியன்ஸை வச்சு நடக்கிற முதல் ஷோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை கிடைக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நார்மலாக ஸ்டேடியத்தில் நடத்துவாங்க, இந்த தடவை அரீனாவில் நடத்துகிறாங்க. ரசல்மனியா மாதிரி ஓப்பன் ஸ்டேடியம் இருக்குல்ல, அதில் நடத்துகிறாங்க. ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறதுனால டிக்கெட் சேலிங் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் போஸ்டரில் பார்க்குற மாதிரி டீம் ரோமன் வெர்சஸ் டீம் ப்ராக் லெஸ்னர், அதாவது செத்ரோலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் நடக்கலாம். அதுலேயும் டீம் செத்ரோலன்ஸ் டீமில் ப்ராக் லெஸ்னர், பிரான் பிரேக்கர், ட்ரூ மேக்கின்டையர், பிரான்சன் ரீட், ரோமன் ரெயின்ஸ் டீமில் சீனா, கோடி ரோட்ஸ், சிஎம் பங்க் மற்றும் ராண்டி ஆர்டன் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸில் சொல்லியிருந்தோம். இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜான்சனா விஷயத்தில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் கொண்டு போகிறாங்க. ராக்கில் எலிமினேஷன் சாம்பிள் ஆரம்பித்தது இப்போ ஏஜே ஸ்டைல் வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்குது, குறை எதுவுமே இல்லை. இப்போ ஜான்சனாவுடைய அடுத்த கடைசி ஆப்போனண்ட் யார்? இப்போ ஏஜே ஸ்டைல் கூட அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா மோடுறாரு. அடுத்த ஆப்போனன்ட்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. டாமினிக் மிஸ்டீரியோ கூட மண்டே நைட்டாலையும் அடுத்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக ஒருவேளை வெற்றி பெற்றாருன்னா ஷேமஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்சும். அப்படி நடந்தால் ஷேமஸும் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிறார்ல. அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா வார் கேமில் அதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லப்படுது. பட் நான் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சையும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்க மாட்டார், சில டைம் மொக்கையாகவும் கொடுப்பார். அதை சில ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி, அதாவது நான் இப்போ ஒரு போஸ்டர் போட்டோம்ல, அதுக்கு கீழேயே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டார், சில நேரம் மொக்கையாக கூட பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ராவில் வரும்போது மைக்கேல் கோல் கூட கமெண்ட்ரியான், அதே மாதிரி அடுத்தது எல்கிராண்ட் அமெரிக்கான கூட ஒரு மேட்சான், அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி கூட ஒரு மேட்ச்சு, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கூட. இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த கடைசியாக ஜே ஊசோ கூட அப்படின்னு சொல்லும்போது தான் டவுட்டாக இருக்குது. அது வேண்டாமே, அப்படியே விட்டுறலாமே, கடைசி தானே. இப்போது நம்ம சிஎம் பங்கான ஏரியாலேயே கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 13 வருஷம் கேப்பில் இவங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சிஎம் பங்கான ஏரியாலேயே 2 பேருமே தனியாக தான் இருக்கிறாங்க. ஸோ ப்ரெஸ் மீட்டை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பாங்கன்னு. எல்லாருக்கும் குழந்தைங்கள் இருக்குது, உங்களுக்கு குழந்தைங்கள் இல்லையா, நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சிஎம் பாங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாமத்திரியமாக ஒரு பதில் அடிச்சிருக்காரு. அதாவது சிஎம் பாங்கும் சரி ஏஜேலையும் சரி 2 பேருக்கும் அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்களாம். அதுவும் எங்களுடைய டபிள்யூபிள்யூலேயே இருக்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னா காராஜேட் மற்றும் ரொக்ஸனே. இவங்க 2 பேருமே வந்து என்னுடைய பயாலஜிக்கல், அதாவது நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இவங்க 2 பேரும் என்ன அப்பா தான் கூப்பிடுவாங்க, ஏஜ்லேயே அம்மா தான் கூப்பிடுவாங்க. சிறு வயசுலேயே எங்கள் 2 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆமாங்க, 2 பேரும் சின்ன வயசுலேயே வந்திருக்காங்க. 2 பேருக்கு வயசு என்ன நினைக்கிறீங்க? 24 அந்த வயசில் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்ககிட்ட வந்து பார்த்து எடுத்து வளர்ந்த பிள்ளைங்க இப்போ பெருசாக வளர்ந்துருக்குறாங்க. அவங்கக்கிட்ட அப்பா அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் சொல்லுவாங்க, ரஸ்லிங்கில் நான் 2 பேருக்கும் அப்பா, ஏஜேலி வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி சாமத்திரியமாக சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சிஎம் பாங் நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பெற்றுக்கணும். எவ்வளோ நாள் தான் உங்கள் கூட இருக்கிற லாரி டாகையே என்னுடைய குழந்தைன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கும் ஒரு குழந்தை வேணுமல்லவா? அதை கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். சிஎம் பாங்கும் சரி ஜான்சனாவும் சரி அந்த செய்தியை நமக்கு சொல்லவே மாட்டாங்க போல இருக்குது. ரசல்மேனியா லாஸ் வேகாஸ் இந்த வருஷம் நடக்குது. ஆக்சுவலி போன வருஷமும் லாஸ் வேகாஸ்லாம் நடத்துனாங்க. எதுக்காக? அங்கே வந்து அதிகமான டிக்கெட்டை விற்றாலும் மக்கள் வாங்குறாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் விற்றாங்க. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ லாஸ் வேகாஸில் நடத்துகிறாங்கல்ல, டிக்கெட் ப்ரைஸ் வந்து என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலி டிக்கெட் சேலிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, டிக்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ரிலீவ் ஆகிருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா கொலை நடுங்குது. ஆக்சுவலி இந்த டே 1 டே 2 ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தனி டிக்கெட்டு, காம்போ டிக்கெட்னா அது ரேட்டு கூட, சரிங்களா? இப்போது அஃபிஷியலாக நீங்கள் தூரத்தில், அதாவது அத்தத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா அதோடைய டிக்கெட் ரேட்டு $854. அதாவது நம்ம ஊரில் வெறும் 8504 ரூபா கொடுத்தாலே யாரும் பார்க்குறது வாய்ப்பு இல்லை. இவ்வளோ டாலர், கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் $100 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8500 ரூபா வருது. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபா. ஹையஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்களேன், $8998. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 6.5 லட்சம் ரூபா. எப்பா, 6.5 லட்ச ரூபா இருந்துன்னு வைங்களேன், ஒரு சின்னதாக ஒரு வீடை போட்டு இருந்துக்குவேன். அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலி இது நம்ம வந்து இந்திய மதிப்பில் கணக்கீடு போடணும். ஏன்னா அப்படியே இந்திய அமௌண்ட்டில் நம்ம சொல்ல முடியாது. அது சொல்லுவாங்க என்ன தெரியுமா, ஏறக்குறைய அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஒரு 1 லட்ச ரூபா வருதுங்க. கீழே உட்காந்து பார்க்குற டிக்கெட்டோட ரேட்டு வந்து 1000 ரூபா வருது. இந்திய மதிப்பில் நீங்கள் இந்தியாவில் ரசல்மேனியா நடக்குதுன்னா மேலே அத்தத்தில் வந்து உட்காந்து பார்க்கறதுக்கு இந்திய மதிப்பு படி ஒரு 1000 ரூபா தேவைப்படுது. கீழே உட்காந்து பார்க்கறதுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. நான் இதை எப்படி சொல்லியிருக்கேன்னா, அங்குள்ள மக்களுடைய சராசரி விகிதம் பண்ணி சொல்லியிருக்கேன். இது நிறைய பேருக்கு புரியாது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அங்கே சராசரியாக வாங்குகிற மக்களோட சம்பளம், இங்கே சராசரியாக வாங்குகிற மக்கள் சம்பளம், அதை விகிதமாக போடுவாங்க, அதன் அடிப்படையில் வருது. ஆனால் அங்கே உள்ள டாலர்கிட்ட டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது மேலே அத்தத்தில் உட்கார டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா வருது. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? டபிள்யூபிள்யூல இப்போதைக்கு உமன்ஸ் டாக் டீம் டைட்டில், மென்ஸுக்கான டாக் டீம் டைட்டில் இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் ஏஇடபிள்யூல கிடையாது. கிட்டத்தட்ட மென்ஸுக்கு எந்தெந்த டைட்டில் இருக்குதோ அதெல்லாம் உமன் டிவிஷனுக்கும் டபிள்யூபிள்யூ கொண்டு வந்துட்டாங்க. இதே போல் ஏஇடபிள்யூலேயே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வாரம் நடந்த டைனட்டில் உமன்ஸ்க்கான டாக் டீம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கைஸ் அப்படியே பார்க்கறதுக்கு மென்ஸுக்கான டாக் டீம் அந்த டைட்டில் மாதிரியே இருக்குது, என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் டக்குன்னு பார்க்கும்போது மென்ஸுக்கான டாக் டீம் டைட்டில் மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஏஇடபிள்யூ உமன்ஸ் டாக் டீம் டைட்டில். டபிள்யூபிள்யூ மாதிரி வெளிப்படையாக வெள்ளை கலர் தோலை போட்டுட்டு டிசைன் அதே மாதிரி இல்லாமல் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஏஇடபிள்யூடைய உமன்ஸ் டாக் டீம் டைட்டில் எனக்கு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான டாக் டீம் டிவிஷன் மாதிரி இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சிங் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எனக்கு ஸ்டார்டிங்கில் டக்குன்னு பார்க்கும்போது மென்ஸ்க்கான டாக் டீம் டிவிஷன் தெரிஞ்சுது. ஒரு சில டிஃப்ரென்ஸ் போட்டு உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஆக்கியிருக்கிறாங்க. எனக்கு என்னமோ இதுக்கு டபிள்யூபிள்யூ அந்த ஒயிட் கலர் பெல்ட்டே பரவாயில்லன்னு தோணுது இல்லை? கடைசியாக நாளைக்கு ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகுது. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
WWE உமன்ஸ் சாம்பியனான டிஃபனி வெர்சஸ் நயா ஜாக்ஸ் வெர்சஸ் ஜேட் கார்களுக்கு அகேன்ஸ்ட் தான் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஃப்ரைடே நைட்ஸ் மேட்சோடைய மெயின் ஈவெண்ட்டாக நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் WWE பார்த்தீங்கன்னா பேப்பரையும் நடத்தி முடிச்சாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாட்டோட மேட்சஸ் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. இதை தவிர்த்து நம்ம சாமி சைன் பார்த்தீங்கன்னா த ஓப்பன் சேலஞ்சிங் ஃபார் த யுனைடெட் சாம்பியன்ஷிப் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங் விட்டு மக்களை மகிழ்ச்சி விட்டுருக்கிற சாமி சைன் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சிங் விடுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து நம்ம ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டனுக்கு வரப்போகிறாரு அண்ட் கோடி ரோட்ஸும் வரப்போகிறாரு. மீண்டும் தனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத கோடி ரோட்ஸ்கிட்ட கேட்குறாருன்னா மேபி இந்த வருஷம் கிரவுண்ட் ஜோலுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அகைன் நம்ம ஒரு டைட்டில் மேட்சை பார்க்கலாம் போல இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்டோரிலாம் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.